ராகுவை மட்டும் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத உங்களுக்கு துல்லியமாக அவருடைய தசையில் கணிக்க வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஜோசியம் கட்டுன பசுமாடு மாதிரி பின்னாடியே வந்துடும். இன்றைக்கி ராகுவை பற்றி இவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளனா, இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜராக ராகுவை பற்றி இவர் சொல்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லட்சம் பாளையர்களை கொண்டிருக்கிறேன்னா என்னுடைய சுயநலத்தின் காரணமாக எனக்கு 20 வயசில் வரும்போது என்னுடைய 40 வயசில் ஆரம்பிக்க போகிற ராகு திசை எனக்கு என்ன பலன்களை செய்யும் தேடி 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 அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்து ஏன்னா 12 வீடுகளில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 வீடுகளில் இருந்தால் ராகு பொதுவாக நன்மையை செய்வார். ஆனால் அந்த இடத்துலையும் கெடுதலை செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செவ்வாய் சனி ராகுடைய தொடர்புகளை பெற்று கெடுதலை பண்ணுவார். இது ராகுவை மட்டும் வைக்கிறது இல்லை. இதற்கப்புறம் உடனே நீங்கள் 4ஆம் அதிபதியும் சந்திரனையும் பார்த்தணும். தாயை பிரிவாரா தாயை இழப்பாரா என்பது சந்திரனையும் 4ஆம் அதிபதியும் 4வது வீட்டையும் பொறுத்தது. 4ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும் 4ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார்ன்றதை பொறுத்தது. 7ஆம் வீட்டில் இருக்கிறார் மனைவியை பாதிப்பார். சனியும் செவ்வாயும் 8ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தில் சனியோடு சேர்ந்து கெட்டு போய் கர்ண கடூரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக அங்கே 11ஆம் இடத்தை இதை பார்த்தாருன்னா கண்டிப்பாக ஜாதகர் ஃப்ளாட் பார்த்துக்கு வருவோம். ராகு கேதுனா செவ்வாய் தோஷம்னு போன இதில் நம்ம பேசணும். இப்போ இந்த ராகு கேது தோஷமும் அந்த 2, 7, 8 அமைப்புகளில் ராகு தோஷம் அப்படின்வாங்க, நாகதோஷம்னுவாங்க. உண்மையிலேயே செவ்வாய் தோஷம்னு சொன்ன மாதிரி ராகு தோஷமும் இல்லவே இல்லை. அதுவும் இப்போ எப்படி வருதுன்னா ராகு இருக்கா, அதாவது எடுக்கும்போதே ஒரு திருமண புரோக்கர் என்ன கேட்குறாருன்னா உங்கள் பொண்ணுக்கு ராகு இருக்கா, இருக்கு 2ல். ராகு 7ல் இருக்கிறார், 8ல் இருக்கிறார். இப்போது நான் சொன்ன செவ்வாய் சனியின் தொடர்பில் இருக்கும்போது வாழ்க்கை துணையை பாதிக்கவே செய்வார். திருமணத்தை பண்ண விடாமே பண்ணுவார். 1க்கு 2 திருமணத்தை பண்ணுவார், 1க்கு 3 திருமணத்தை பண்ணுவார். உண்மைதான். சிறு வயதில் ராகுதசை வர்றது நல்லது அல்ல. குழந்தைகளை டைவர்ட் பண்ணும், படிக்க விடாமல் செய்யும், போகத்தை செய்யும். அதையும் 10 பருவத்தில் வரக்கூடிய ராகுதசை. குருஜி வணக்கம். வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க பரவி இருக்கும் திருவுருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அருமையான ஒரு செவ்வாய் தசைக்கான ஒரு பதிவு கொடுத்தீங்க. அதாவது இப்படிதான் அப்படிங்கிற அந்த தெளிவு பார்த்த எல்லோருக்குமே கிடைச்சது. அடுத்ததாக ராகு தசை, 18 வருடம் வரக்கூடிய ராகு தசை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய பங்கை அது ஆக்கியபை பண்ணுது. அந்த ராகு தசையில இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். இதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இதை தைரியமா நீங்க செயல்படுத்தலாம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்? இதே ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில ராகு தசை ஆரம்பிக்குது, அதுல இருந்து நம்ம போயிடலாம் குருஜி. ராகு இஸ் எ ஸ்வீட் ராஸ்கல் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ராகுவை மட்டும் கணிக்க தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஜோசியர் ஜோதிடத்துடைய ஒரு நிலைக்கு வந்துட்டார்னு அர்த்தம், ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டார்னு அர்த்தம். ராகு கணிக்க சிக்கலான ஒரு கிரகம். இது ரொம்ப சுவாரஸ்யமான கிரகம். அதனால தான் ஸ்வீட் ராஸ்கல்னு சொன்னேன். ராகுவை மட்டும் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத உங்களுக்கு துல்லியமாக அவருடைய தசையில் கணிக்க வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஜோசியம் கட்டுன பசுமாடு மாதிரி பின்னாடியே வந்துடும். சனியும் ராகுவும் தான் ஜோதிடத்தில் தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். உங்களுக்கு ஒன்று கிடைக்கணும், கல்யாணம் கிடைக்கணும், குழந்தை கிடைக்கணும், ஆனால் கிடைக்கல. அதை செய்கிறவர் ராகு. தடையை ஏற்படுத்துகின்ற கிரகம் ராகு. ஏன்னா ஷேடோ பிளானட், நிழல் பிளானட். அது பிளானட்டே இல்லை, அது கிரகமே கிடையாது. அதை போய் எப்படி புரிஞ்சுக்கிறது? ராகுவை பார்க்குறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? சனியை பார்த்துருக்கிறீங்களா? பார்க்க முடியும். குருவை பார்க்க முடியும், டெலஸ்கோப்பில் பார்க்க முடியும், வெறும் கண்ணில் பார்க்க முடியும். மேகங்களற்ற ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு நகர்ற புள்ளியா குரு, சனி எல்லாரையுமே பார்க்க முடியும். ஆனால் ராகுவை பார்க்க முடியுமா? கிரகணத்தில் மட்டும்தான் அதை உணர முடியும். அப்போ பார்க்க முடியாத ஒரு கிரகத்தை நம்ம ஜோதிடத்தில் பார்த்த நம்முடைய ஞானிகள்லாம் சாதாரணமானவங்க கிடையாது, தெய்வ பிறவிகள். ஜோதிடர்கள் தான் மகா மேதைகளான ஒரு ஜோதிடர்கள் கொடுத்தாலும் சரி, ஞானிகளாக இருந்து தன்னுடைய மனமடக்கி பரம்பொருள்கிட்ட இருந்து நேரடியாக அந்த சாஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து பராசர மகரிஷி கொடுத்துருக்கணும். ஆயினும் இந்த மாதிரி ஒரு ராகு மாதிரியான ஒரு பிளானட்டு நம்ம வாழ்க்கையில் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்துதுன்றதை கண்டுபிடிச்சது மிகப்பெரிய அமைப்பு. ஆக இருக்கிற எல்லா பிளானட்லேயுமே ஒரு ஜோதிடர் கணிக்க தடுமாறுறது ராகுவை பற்றி தான். ராகு என்ன செய்யுன்றதை சாதாரணமாக கிடையாது. ராகுவை பற்றி மட்டுமே 30 வருடங்களுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ண வேணாம். இன்றைக்கி ராகுவை பற்றி சொல்கிறதுல தான் நான் எக்ஸ்பர்ட்டுன்னு பேர் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அந்த ராகுவை அவ்வளோ தூரம் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ராகு திசையில் இருக்கிறேன். என்னுடைய 20 வயதுகளில் எனக்கு 43 வயதில் ஆரம்பிக்க போகின்ற ராகு திசை என்ன பலனை செய்யும்? ஒரு சுயநலம் தான். இன்றைக்கி ராகுவை பற்றி இவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளனா, இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜராக ராகுவை பற்றி இவர் சொல்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லட்சம் பாளையர்களை கொண்டிருக்கின்ற நான் என்னுடைய சுயநலத்தின் காரணமாக எனக்கு 20 வயசில் வரும்போது என்னுடைய 40 வயசில் ஆரம்பிக்க போகிற ராகு திசை எனக்கு என்ன பலன்களை செய்யும் தேடி 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 அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்து ஏன்னா
ராகுவை பற்றி எந்த ஸ்லோகமும் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஸ்லோகங்கள் ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய எல்லா பிளானட்டை பற்றியும் இதை பற்றியும் சொல்லக்கூடியதில் ராகுவை பற்றி 30 ஸ்லோகம் கூட கிடையாது. என்ன காரணம்னா அனுபவத்தில் தெரிஞ்சுக்கடா போடா அப்படின்ட்டு விட்டாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் தான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராகு வந்து ஒரு ஸ்வீட்டு ராஸ்கல்னு சொன்னது நான் உண்மையிலேயே அதை உணர்ந்தவங்களுக்கு அது புரியும். ராகு வந்து ஒரு இனிமையான கணிக்க சிக்கலான ஆனால் சுவாரஸ்யமான ஒரு கிரகம். 18 வருஷம் அவருக்கு. 18 வருஷன்றது ஒரு பெரிய லாங் பீரியட். 3வது லாங் பீரியட். சுக்கிரனுக்கு 20 வருஷம் பெரிய பீரியட். சனிக்கு 19 வருஷம் பெரிய பீரியட். அதுக்கடுத்து ராகு. குருவை விட புதனை விட ராகுக்கு 18 வருஷம் ஒரு ஆளுமை வருடங்கள்னு சொல்லப்படக்கூடிய தசாபக்தி வருடங்கள் அவருக்கு 18 வருஷம் அதிகம். ராகுவை பற்றி பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆமேடம், இரதுசுரா, நண்டுகன்னி, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் ராகு நல்லது செய்வார். இது ஒன்றும் பொதுவான ஒன்று. நீங்கள் பொதுவான விஷயங்களுக்கே வரக்கூடாது. இந்த இடத்துல ராகு நின்றிருந்ததா ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யும். ஆமாம், 12 வீடுகளில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 வீடுகளில் இருந்தால் ராகு பொதுவாக நன்மையை செய்வார். ஆனால் அந்த இடத்துலையும் கெடுதலை செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செவ்வாய் சனி ராகுடைய தொடர்புகளை பெற்று கெடுதலை பண்ணுவார். ராகு ஏற்கனவே ஒரு இந்த பிளானட், டார்க் பிளானட், அதாவது ஒளியற்ற இருளான கிரகணத்தை செய்யக்கூடிய ஒரு பிளானட். ராகு யார் கூட சேர்ந்தாலும் சூரியன் சந்திரன் கூட சேரக்கூடாது. ஏன்னா சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா. ஒரு குழந்தை நம்ம குழந்தையா இருக்கிறோமோ பெரிய ஆளாக இருக்கிறோமோ ஒரு 50 வயசாக இருக்கட்டுமே, நமக்கு அப்பா தானே, நமக்கு அம்மா தானே. அம்மாவும் அப்பாவும் நமக்கு பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? உலகத்திலேயே உயர்ந்த உன்னத முதல் உறவுகள் தாயும் தந்தையும் இல்லையா? இந்த தாய் தந்தையரை பாதிக்கக்கூடிய பெரிய அமைப்பு ராகுக்கு உண்டு. 2வது தலைமை கிரகம் எது? தலைமை கிரகம் சூரியன் தான். ஏன் யோசிக்கிறீங்க? ஜோசியம் சிம்பிள். தலைமை கிரகம் சூரியன். இந்த தலைவர் வந்து எந்த இடத்துலையும் மற்ற கிரகங்களை அப்படியே அடிச்சு வைக்கக்கூடியவர். இந்த தலைவரையே தலையில தட்டக்கூடியவர் ராகுதான். சூரியனே. ஆமா, அவர் தானே கிரகணம் பண்றாரு. ஆமா. எல்லா கிரகங்களையும் சூரியன் அஸ்தங்கம் பண்ணி கிரகங்களுடைய வலிமையை தான் இழுத்துக் கொள்ளுகின்ற நிலைமையில சூரியனே மண்டையில 2 தட்டு தட்டி கிரகணம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் ராகு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் சூரியன் ஒளி தானங்க ஜோதிடம். ஒளியின் நாயகனே ஜோதி இஷம் என்பது அறிவனும் ஒளி என்கின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லப்படுது. ஜோதி தான். சுபத்துவம் பாபத்துவம்னு நான் சொல்லக்கூடாது கூட சுப ஒளி பாப ஒளி என்ற அமைப்புகளை தான் சொல்கிறேன். அப்போ ஒளியால் தான் ஜோதிடம் வருது. அந்த ஒளியை தரக்கூடிய மூல கிரகம் யாரு? சூரியன். சூரியனோட இருந்து கடன் வாங்கின ஒளியைத்தான் சப்த கிரகங்கள் பிரதிபலிக்கின்றன. சந்திரனும் கூட அப்படித்தானே. இப்போ நம்ம பகலில் வந்து நமக்கு சூரியன் இருக்கிறாரு, ராத்திரியில் சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன் யாருக்கிட்ட இருந்து ஒளியை வாங்குறாரு? சூரியன்கிட்ட இருந்து தான் ஒளியை வாங்குறாரு. அப்படிப்பட்ட மூல ஒளி கிரகங்களான சூரியனையும் சந்திரனையுமே கிரகணம் என்ற பேரில் பீடிக்கிறது ராகு தான். அப்போ இந்த 5 இடங்கள்ல ராகு இருந்தால் இயல்பாக நன்மையை செய்வார் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி நம்ம வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன், விதி என்ற ஒன்று இருந்தால் விதிவிலக்கு என்பது 1000 இருக்கும். எல்லாத்துக்கும் விதிவிலக்குகள் உண்டு. அப்போ ராகு அந்த 18 வருஷமும் நன்மைகளை எப்படி செய்வார், எப்போது செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு நல்லது செய்வார். உங்களுடைய லக்னத்திற்கு கோணத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்லதை செய்வார். ஏன்னா கோணத்தில் இருந்தார்னா அவர் சுபருடைய வீட்டில் இருப்பார். லக்ன சுபருடைய 1, 5, 9. ஆமாம், 1, 5, 9 அல்லது கேந்திரத்தில், அல்லது ஒரு கேந்திரத்தில் கோணாதிபதியோடு இருக்கும்போது நன்மைகளை செய்வார். ஒரு கோணத்தில் கேந்திராதிபதியோடு இருக்கும்போது நன்மைகளை செய்வார். அதாவது 1, 5, 9 4, 7, 10 அதிபதியோடு இருக்கும்போது நன்மைகளை செய்வார். 4, 7, 10 1, 5, 9 அதிபதிகளோடு இருக்கும்போது ஒரு கேந்திரத்தில் கோணாதிபதியோடும் கோணத்தில் கேந்திராதிபதியோடும் இருக்கும்போது நன்மைகளை செய்வார். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில் மூல நூல்களையும் அல்லது விளக்க நூல்களையும் கூட சொல்லாத சில விஷயங்களை ராகுவை பற்றி நான் எழுதியிருக்கிறேன்றது என்னுடைய மாணவர்கள், என்னுடைய ஃபாலோவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ராகு ஒரு நிலையில ஒரே நேரத்தில் குரு சுக்கிர தொடர்புகளை பெற்றால் கொட்டுவர். இது இந்த மாதிரி நீங்க சொன்ன திரிகோண காம்பினேஷன்ல எதா இருக்கட்டும், 6, 8, 12 கூட மறையட்டும், எதாக இருக்கட்டும், ராகு 12 இருக்கிறார், 6 இருக்கிறார், 3 இருக்கிறார், ஒரே நேரத்தில் அவர் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கணும். ஒரே நேரத்தில் குரு சனி தொடர்புகள் இருந்தால் தலையிலேயே கொட்டுவார். அவ்வளோதான். இந்த கொட்டுறது வேற, அந்த கொட்டுறது வேற. இதைத்தான் நான் சுபத்துவம் பாவத்துவம்னு பிரித்து சொல்கிறேன். ஒரே நேரத்தில் குரு சுக்கிர தொடர்புகளை அவர் பெறும் பொழுது என்ன ஒன்று, ராகுவிற்கான மிக மிக முக்கியமான ஒரு விதியாக நான் சொல்கிறது, அவர் உச்சனுடைய வீட்டில் இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிரகம் உச்சனாகி அந்த வீட்டில் ராகு இருக்குதோ பேசிக்காக நல்லது செய்ய போகிறார்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சமாக அப்படியே வரணும். அவர் உச்சனுடைய வீட்டில் இருப்பது நல்லது,
அந்த உச்சனுடைய வீடு மேஷம் விருச்சிகம், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரமாக இருப்பது நல்லது. அந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் கேந்திரமாகவோ கோணமாகவோ இருப்பது நல்லது. அந்த மேஷம் விருச்சிகம் இப்படியே போய்கிட்டு இருக்கோம். அப்படி கேந்திர கோணங்கள்ல இருந்தாலும் அந்த கேந்திர கோணாதிபதியுடைய இணைவுல இருக்கிறது நல்லது. அப்படியே இருந்தாலும் அவர் அங்கே குருச்சுக்கிற தொடர்புகளை இருக்கிறது நல்லது. இவ்வளவு காம்பினேஷன் தானே. இவ்வளவு நல்லா இருக்கிறவர் ஆயிரக்கணக்கான கோடிகளை ராகு திசையில சம்பாதிக்கிறார். ராகு கொடுக்க ஆரம்பித்தால் அவர் தடுத்து நிறுத்துறதுக்கு யாராலும் முடியாது. அப்போ ஒரு உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து குருவோடு சுக்கிரனோடு ஒரே நேரத்தில் தொடர்பு உண்டு. உச்ச சுக்கிரனுடைய வீட்டில் குருவோடு இருக்கிறவர், உச்ச குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இருக்கிறவர், யாராவது ஒரு கிரகம் உச்சனாகி குரு பார்க்க சுக்கிரனோடு இணைந்திருக்கிறவர், ஒரு உச்சனுடைய வீட்டில் சுக்கிரன் பார்க்க குருவோடு இணைந்திருக்கிறவர், செவ்வாய் சனி தொடர்பு இல்லாமல் இருக்கிறவர், பாவர்கள் இவங்க 2 பேரும். நீங்கள் என்னதான் யோகர்களாக இருந்தாலும் ஒரு நிலையில் ஆதிபத்தியங்களையும் ராகு கவர்ந்து செய்வார். இன்னொன்று இதுக்கடுத்து அவர் மிக மிக முக்கியமான ஒன்றை சாதாரணமாக மூலநூலில் சொன்னது மிகப்பெரிய விஷயம். தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னோடு இணைந்த கிரகத்தைப் போலவும் தான் பார்த்த கிரகத்தைப் போலவும், இதில் இன்னொன்று தனக்கு கேந்திரங்களில் இருக்கின்ற கிரகத்தை போலவும்னு சொல்லப்பட்டிருக்கு மூலநூல்களை. ஆனால் இதை நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன். மூலநூல்கள் என்பது புனித நூல்கள் அல்ல, பகவத்கீதை இல்லை அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். ஜோதிடத்தில் பகவத்கீதை மாற்றவே முடியாதது. ஆனால் ஜோதிட மூல நூல்கள் நீங்கள் மாற்றலாம், அது அப்டேட் பண்ணப்படணும். அதனால் நான் சொல்கிற இந்த கருத்து கூட சிலருக்கு கசப்பாக இருக்குது. ஆனால் உண்மையை உணர்ந்துக்கும் போது சில பேருக்கு தெரியும். ராகு கேதுகளுக்கு சாரமே இல்லை. நானே சாரம் இருக்குன்னு எழுதியிருக்கிறேன். இப்போ நானே சாரம் இல்லைன்னு சொல்கிறேன். சாரத்தை மறுக்கின்றவன் நான். ஏன்னா சாரத்தின் அடிப்படையில் எந்த கிரகமும் வேலை செய்யலைன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ இப்போ இந்த 3 அமைப்பு மூலநூல்களில் சொன்ன 4ல் 3 அப்படியே நடக்குது. ராகு கேதுக்கள், ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார். ஏன்னா அவர் ஹவுஸ்லெஸ் பர்சன், அவருக்கு வீடு கிடையாது. அவர் இருக்கிற வீட்டை ஆக்குபை பண்ணுவார். ராகு இருக்கும் வீட்டின் அதிபதியை போல, அவரோடு இணைந்திருக்கின்ற கிரகத்தை போல, நல்லவராக இருந்தால் நல்லது, கெட்டவராக இருந்தால் கெட்டது, பச்சோந்தி கிரகம். அவரை பார்த்த கிரகத்தின் அமைப்புகளை அப்படியே செய்யக்கூடிய கிரகங்க. இதில் இப்போ நான் சொன்ன மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 வீடுகளையும் அந்த வீடுகள் கேந்திர கோணங்களாக இருக்கிறதா என்பதையும் 3, 6, 11 சொல்லப்படக்கூடிய உபசய ஸ்தானங்களாக இருக்கிறது என்பதையும் கடைசியாக என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தன்மைகளையும் நீங்கள் இங்கே பொருத்தி பார்க்கும்போது இந்த 18 வருஷத்தில் அவர் என்ன செய்கிறாருன்றதை அப்படியே தெரிஞ்சிருங்க. இருக்கும் வீட்டின் அதிபதியாக அவர் செயல்படுவார் என்ற போது 1, 5, 9 அவர் நல்லதை செய்வார்னு வந்துடுது இல்லையா. லக்னத்திலே இருக்கிறார். லக்னத்தை பாபத்துவப்படுத்தி லக்னத்தை டல்படுத்தி பலன்களை செய்வார். ஏன்னா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் கேந்திரத்தில் இருந்தால் கேந்திர கோணங்களில் இருந்தால் இருக்கும் வீட்டை கெடுத்து தான் பலன் செய்வார். 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். ராகதசை வந்த உடனே தாயை கெடுப்பார். தாய் பிரிஞ்சிருவாங்க, இல்லாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் இது ராகுவை மட்டும் வைக்கிறது இல்லை. இதற்கப்புறம் உடனே நீங்கள் 4ஆம் அதிபதியும் சந்திரனையும் பார்த்துடணும். தாயை பிரிவாரா தாயை இழப்பாரா என்பது சந்திரனையும் 4ஆம் அதிபதியும் 4வது வீட்டையும் பொறுத்தது. 4ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும் 4ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார்ன்றதை பொறுத்தது. 7ஆம் வீட்டில் இருக்கிறார், மனைவியை பாதிப்பார், கணவனை பாதிப்பார். அப்போ 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான ஒரு கிரகம் எப்படி இருக்கிறது? பாபத்துவம். அப்போ உங்களுக்கு இந்த கை போச்சுன்னா இந்த கை இருக்குல்ல, இந்த கண்ணு போச்சுன்னா கூட கண்ணை மூடிக்கிட்டு பார்க்கலாமே. அப்போ எல்லாம் 2 இருக்கும்போது ஜோதிடத்தில் 3 இருக்கு. 1 இல்லைன்னா இன்னும் 2 இருக்கான்னு பார்க்கணும். 3ம் போச்சுன்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ராகு 1இல் இருக்கிறார், உங்களை கெடுக்கிறார். 4இல் இருக்கிறார், தாயை கெடுக்கிறார். 5இல் இருக்கிறார், குழந்தையை கெடுக்கிறார். 7இல் இருக்கிறார், வாழ்க்கை துணையை கெடுக்கிறார். 10இல் இருக்கிறார், தொழிலை கெடுக்கிறார். இவ்வளவுதாங்க வித்தியாசம். அப்ப எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை கெடுத்து பலன் தரக்கூடிய கிரகம். அதனாலதான் 6, 8, 12 மறையிறது நல்லதுன்னு சொல்றோம். ராகு கேது 6, 8, 12 மறையிறது நல்லது. ஓரளவுக்கு நல்லது. ஒரு விதி கிடையாது. ஒன்று 8ல் மறைஞ்சா நல்லதா? அங்கேயும் சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கணும். 8இல் இருக்கும்போது ஆயுளை கெடுப்பார் இல்லையா? மனுஷனுக்கு ஆயுள் வேணுமே. இவ்வளவு பேசுறதுக்கு ஆயுள் வேணும்ல, அனுபவிக்கிறதுக்கும் ஆயுள் வேணும்ல, உயிரோடு இருந்த தானே மற்றதெல்லாம். ஆக எல்லாவற்றிலும் கால்குலேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், இந்த அமைப்பில் தான் நீங்கள் ஜோதிடத்தில் போய்கிட்டே இருக்கணும். அதனால தான் ஜோதிடத்தை சூடோ சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லை, இது அபாரமான ஒரு சயின்ஸ், புரிந்து கொண்டவர்களுக்கு, விளக்க தெரிந்தவர்களுக்கு. அப்போ ஒரு ராகுதசைன்றது பாபத்துவம் அடைந்து எப்போ கெடுக்கும்? நல்லதையே சொல்லிட்டோம். ஒரே நேரத்தில் எப்படி சுக்கிர தொடர்புகளை பெற்றால் அது நல்லது செய்யணும்னு சொல்கிறனோ, ஒரே நேரத்தில் அது செவ்வாய் சனியோட தொடர்பு பெற்றால் கெடுக்கும். செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வை, சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வை, ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது ராகுதசையை கெடுக்கும். சனியின் ஸ்திர வீடான கும்பத்திலும் செவ்வாயின் ஸ்திர வீடான விருச்சிகத்திலையும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி செவ்வாயோடைய தொடர்புகளை பெற்றுட்டார்னா ஜாதகரை ரோட்டுக்கு கொண்டு வந்துடுவார். இரக்கமே காட்ட மாட்டார். அவர்கிட்ட அந்த இரக்கம்லாம் கிடையாது.
எவ்வளோக்கு கோடிகளை அள்ளி குவிக்கிறாரோ அவ்வளோக்கு கரெக்டாக பிளாட்பாரத்தில் கொண்டு வந்து பிளாட்பாரத்தில் கூட போத்திக்கிறதுக்கு ஒரு லுங்கி கூட இல்லாமல் பண்ணுவார். அந்த மாதிரி கடுமையான பலன்களை செய்வார். இதே 11ஆம் இடத்துல இருந்தா எந்த கிரகம் இருந்தாலும் அது லாபஸ்தானம் சொல்றாங்களே குருஜி. அப்ப 11ல ராகு இருந்தா ஒருத்தருக்கு சரி, அதே 11ல் இப்போ நான் சொன்ன செவ்வாய் சனியுடைய தொடர்பை பற்றி தான் கெடுதல் செய்வார். எதுவுமே இல்லாம தனிச்சு இருந்தா தனிச்சு இருந்தாலும் அவர் யாருடைய வீட்டில் இருக்கிறார் என்பதை பொறுத்து. இதைத்தானே இப்போ சொன்னேன், எத்தனை விதி இருக்கு. நீங்க நீங்க குறிப்பிட்ட அந்த 6 வீடுகள் இல்லாம மத்த வீடுகள்ல 11ஆம் இடமா இருந்தாலும் அது வந்து பெருசா எந்த இடமா இருக்கட்டும், வண்டி ஒரு வீல்ல ஓடல, ஒரு கார் 4 வீல்ல ஓடுது. அப்ப நீங்க அந்த 4 காம்பினேஷனை பார்க்கணும் இல்லையா. நீங்க ஒரு வீல்ல தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சர்க்கஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போ 11ஆம் இடத்துல மட்டும் இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கிற அப்புறம் அது 11ஆம் வீடு யாரோட வீடு? சுபருடைய விட, பாபருடைய விட, செவ்வாயுடைய விட, சனியோடைய விட, சூரிய சந்திரர்களை விட, குரு சுக்கிரத்தோட யாருடைய வீடு? அந்த குரு சுக்கிர தொடர்புகள் எப்படி இருக்கின்றன? ஒருவேளை 5ஆம் இடம் ஒன்று, 11ஆம் இடம் ஒன்று, இப்படி ஒரு மாதிரியாக அந்த இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமா இருக்கும். குருவோ சுக்கிரனோ அந்த 11ஆம் வீட்டிற்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு வீடு அது. அந்த வீட்டினுடைய தொடர்புகள் காம்பினேஷன்ஸ் தானே. அப்ப அந்த 11ஆம் வீடு யாருடைய தொடர்புல இருக்கு? அந்த இடத்துல மட்டும் இருந்தா 11ஆம் அதிபதியை போல அவர் செயல்படுவார்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல பாவத்துவமா இருந்தா கெடுதலை தான் செய்வார். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், அதனால மட்டும் நல்லது நடக்குது இல்ல. ஜோதிடம் ஒரு விதிக்குள்ள இல்ல, ஒரு இடத்துக்குள்ள இல்ல. ஜோதிடம் அதுல காம்பினேஷன்ஸ். இதுல தான் நீங்க வந்து எல்லாருமே ஜோதிடத்தை பொய்யாக்குறீங்க. மூல நூல்களில் 11ஆம் இடத்துல ராகு இருந்தா நல்லா இருக்கணும், இங்க ராகு இருந்தா 11ஆம் இடத்துல சனியின் வீடா இருக்கும். 11ஆம் இடம் சனியின் வீடா இருக்கும். உதாரணமாக கும்பத்தில் சனி, கும்பத்துல ராகு, மேஷத்துக்கு 11ஆம் இடம் கும்பமா வரும். அப்ப சனியின் வீடு. விருச்சிகத்துல 8ல் மறைஞ்ச செவ்வாய் கும்பத்துல இருக்கிறத அவரை பார்ப்போம்னு வச்சுக்கோங்க, அவர் கண்டிப்பா பிளாட்பாரத்தை கொண்டு வருவார். இப்போ நான் சொல்றத மனக்கண்ணில் தேக்கி பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம், 11ஆம் இடம் கும்பம், 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். லக்னாதிபதி 8ல் மறைந்திருக்கிறார். லக்னாதிபதி 8ல் மறைந்து சனியோடு சேர்ந்து அங்கே 4ஆம் பார்வையா செவ்வாய் வந்து சனியை பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம். இல்லை 11ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிறாருன்னு வேற கேட்டீங்க. சனியும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தில் சனியோடு சேர்ந்து கெட்டு போய் கர்ண கடூரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக அங்கே 11ஆம் இடத்தை இதை பார்த்தாருன்னா கண்டிப்பாக ஜாதகர் பிளாட்பாரத்துக்கு வருவார். இப்போ இந்த இடத்துல நான் சொல்ற காம்பினேஷன்ஸ் புரிஞ்சு போச்சா? எந்த இடத்துல 6ஆம் இடத்துல இருந்தா நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் இடத்துல இருந்தா ராகு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறார். வந்தவன கடனாக்க ஊரை விட்டு ஓட வைப்பார். இப்படியும் இருக்கு. ஆமா இருக்குல்ல. அதைத்தான் நான் சொன்னேன், விதியை விட விதி விலக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய சாஸ்திரம் இது. நீங்க ஒரு இடத்துல ஒரு இதை வச்சு மட்டும் பார்த்து 3 மாசத்துல கத்துக்கிட்டு 30 நாள்ல ஜோசியத்தை கத்துக்கிட்டு பலன் சொல்ல வந்துட முடியாது. நிச்சயமாக. இப்ப இந்த ராகு தசையில திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே குருஜி, இது உண்மையா? 20 வயசுல ராகு தசை ஆரம்பிக்குது, 38 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்துட முடியுமா? இல்ல, இது ஒரு சந்தேகமா இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்றாங்க. அப்படி நீங்க சொல்றதை இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். அப்படி ஒருவேளை ஒருவர் சொன்னா அவர் ஜோசியரே இல்லை. திருமணத்துக்கும் ராகு தசைக்கும் இது எனக்கு இன்னைக்கு நீங்க சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன். ராகு தசையில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எதனா ஜோசியர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. நிஜமா தான் கேட்கிறேன். அந்த அளவுக்கு ஜோசியம் மோசமா போயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது. 18 வருஷம் பொருத்தம் பார்க்கும் பொழுது வந்து எனக்கு தெரிந்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டதுனால நான் அந்த மாதிரி எந்த ஜோசியர் சொல்லியிருக்க மாட்டார். அப்படிலாம் ஜோசி சொல்ல மாட்டார். ஒரு இயல்பாகவே ஒரு மனித இதாவே எடுத்துக்குவோம். 18 வருஷம் ஒருத்தனை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எங்க போவான் அவன்? சரி, 25 வயசுல ஆரம்பிச்சிருச்சு, 43 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணாம இருந்துடலாமா? அந்த மாதிரி அந்த ஜோசியருக்கு வேணா கல்யாணம் பண்ணாம இருக்கலாம். கண்டிப்பா. இன்னொன்னு, இந்த ராகு தசையில நிறைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருங்கிறாங்க. இது கண்டிப்பா வரும். ராகு வந்து பாபத்துவமா இருந்தா ஸ்கின் எடுத்தெடுப்புல வந்து செவ்வாய் தசையோட கடைசி புக்தியில அதுக்கான சிம்டம்ஸை காட்டிடுவாரு. ராகு தசை சுயபுக்தியில கண்டிப்பாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது சட்டை போட்டதுக்கு அப்புறம் உள்ள மர்ம உறுப்புகள், மர்ம அமைப்புகள் எல்லாத்துலயுமே ஸ்கின் டிசீஸ் வந்துடும். வெளியில தெரியறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு அப்படியே ஏதாவது ஒரு சிம்டம்ஸை கொண்டு வருவாரு. அலர்ஜியை கொண்டு வரவன்னு இவர் தான். ஆனா என்ன கேட்டா நல்லதுன்னுவேன். ஸ்கின் டிசீஸ் அப்படி ஒன்றும் பெரிய உயிர்கொல்லி நோய் இல்லை. மற்ற கிரகங்கள் உயிர்கொல்லி நோயை கொடுக்கறதுல, சுகர் கொடுக்கறதுலையும், கேன்சரை கொடுக்கறதுலையும் சுக்கிரனும் குருவும் பெஸ்ட்டு. கேன்சரை விட ஸ்கின் டிசீஸ் ஒன்றும் தப்பு இல்லையே. கண்டிப்பாக. ஸோ இப்போ இறுதியாக வந்து இந்த ராகு திசையில இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதே மாதிரி இதெல்லாம் லக்கியாக நடக்கும் அப்படின்னா என்ன விஷயம்? ராகு திசை அப்படிங்கிறது நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்துட்டீங்கன்னா உடனே ராகு கேது தோஷம்னு வந்துடாதீங்க. ராகு கேதுன்னா செவ்வாய் தோஷம்னு போன இதில் நம்ம பேசணும். இப்போ இந்த ராகு கேது தோஷமும் அந்த 2, 7, 8 அமைப்புகளில் ராகுவுக்கு தோஷம் அப்படின்னுவாங்க, நாகதோஷம்னுவாங்க. உண்மையிலேயே செவ்வாய் தோஷம்னு சொன்ன மாதிரி ராகு தோஷமும் இல்லவே இல்லை. அதுவும் கிடையாது. அதுவும் இப்போ வந்து எப்படி வருதுன்னா, ராகு இருக்கா, அதாவது எடுக்கும்போதே ஒரு திருமண புரோக்கர் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் பொண்ணுக்கு ராகு இருக்கா? இருக்கு 2ல். உடனே 2ல் இருக்கிற அதே ராகுவை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நாகதோஷம் என்கின்ற அமைப்பில் இப்போ அதுவும் பிரபலப்படுத்தப்பட்டுருச்சு. கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஒன்றும் ராகு. நான் ஏற்கனவே செவ்வாய் தசைக்கு சொன்ன அதே தான் இது. ராகு தசை எப்போ வருகிறது? ராகு சின்ன வயதிலே வந்து விடுகிறதா? வயசு வச்சு ராகுவே வரவே இல்லையா?
அப்போ அந்த இது அமைப்பு கிடையாது. 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகு கேது தோஷம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது கூட அந்த ராகு சுபத்துவமாக இருந்தால் அந்த ராகு சுக்கிரன் பார்த்த ராகு, குரு பார்த்த ராகு திருமணத்தை கொடுப்பார், குழந்தைகளை கொடுப்பார், அபாரமான நன்மைகளை செய்வார். 2ஆம் இடத்துல இருக்கிறவர் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், எக்ஸலண்ட் ஒய்ஃபை கொடுப்பார், எக்ஸலண்ட் ஹஸ்பண்டை கொடுப்பார். ராகு தசையில் சிறு வயசில் வந்தா இப்போ தானே கல்யாணமே ஆகாதுன்றீங்களே, பக்குன்னு ஆயிடுச்சு. எப்போ என்னப்பா இங்கே தான் இருக்கிறோமா இல்லை வேறு எதனா கிரகத்துக்கு போயிட்டோமா, ஜோசியம் இப்படி கூடவா சொல்கிறாங்க அப்படின்னு வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மையான கூட எனக்கு தெரியல, என்ன மனசு அதிலே போய்கிட்டு இருக்கு. ராகு தசையில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஜோசியர் சொன்னார்னா 18 வருஷம் ஒரு மனுஷன் என்னையா பண்ணுவான் அப்படின்ட்டு. ஆக ராகு கேது தோஷம் என்பதும் நான் செவ்வாய் தோஷத்தை பற்றி சொன்ன ஒரு அமைப்பில் தான். செவ்வாய் தோஷம் என்பது போல தெரியாதவர்கள், ஜாதகத்தை கணிக்க தெரியாதவர்கள், வெறும் 10 பொருத்தம் மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள், 10 பொருத்தம் மட்டுமே பார்த்து சொல்கிற ஜோசியர் நீங்கள் ஜோசியரே கிடையாது. அவருக்கு அதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. 10 பொருத்தம் பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் ஜோசியமே பார்க்க தேவையில்லை, சிஸ்டமே லேப்டாப்லேயே ஃபோனில் சொல்லிடலாம், ஒரு ஆப்பில் பார்த்துடலாம். ஒரு ஆப்பில் கூகுளில் போய்ட்டு 10 பொருத்தத்தை சொல்லு அப்படின்னா உடனே கூகுளே ஏஐயில் வந்து 10 பொருத்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுது. அந்தளவுக்கு இப்போ இந்த டெக்னாலஜி முன்னேறிடுச்சு. 10 பொருத்தம் என்பது முழுக்க முழுக்க முட்டாள்தனம் என்பது உங்கள் சேனல்லையும் அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 10 பொருத்தம் பார்க்கக்கூடாது, பார்க்க தேவையில்லை, நட்சத்திரங்களின் அடிப்படையில் எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்றதையும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதே போல தான் இந்த ராகு கேது தோஷம் என்பதும், ராகு கேது தோஷங்கள் என்பதும் அத்திப்பூத்தார் போல யாரோ ஒருவரை பாதிக்கக்கூடிய ஒன்று. ராகு 7ல் இருக்கிறார், 8ல் இருக்கிறார். இப்போது நான் சொன்ன செவ்வாய் சனியின் தொடர்பில் இருக்கும்போது வாழ்க்கை துணையை பாதிக்கவே செய்வார். திருமணத்தை பண்ண விடாமே பண்ணுவார், 1க்கு 2 திருமணத்தை பண்ணுவார், 1க்கு 3 திருமணத்தை பண்ணுவார். உண்மைதான். ஆனால் அது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே 3 கல்யாணம் பண்ணுறது இல்லைங்க. யாரோ ஒருவருக்கு நடக்குது, 1000ல் ஒருவருக்கு நடக்குது, லட்சத்தில் 10,000ல் ஒருவருக்கு தான் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கல்யாணம் பண்ணவர் எத்தனை பேரை சொல்லலாம்? 1000 பேரை சொல்லலாமா? 10,000 பேரையே சொல்லுவோமே. ஆனால் நம்ம 10 கோடி தமிழர்கள் இருக்கிறோமே. அப்போ அந்த மாதிரி அத்திப்புத்தார் போல யாரோ ஒருவருக்கு செய்யக்கூடியது தான் அந்த நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகுவால் வரக்கூடிய தோஷம். அந்த ராகுவும் சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல அமைப்புகளை தான் கண்டிப்பாக செய்வார். அதனால் தோஷ அமைப்புகளுக்குள்ள ராகுவை கொண்டு வந்துடாதீங்க. ஒரு ஜோதிடர், உண்மையை சொல்லுகிறேன், தொழில் மீதுள்ள ஒரு அக்கறைனால சொல்கிறேன், எந்த ஒரு ஜோதிடர் உங்களுக்கு 2ல் ராகு 7ல் ராகு தோஷம் இருக்குதுங்கன்னு சொன்னால் அப்படியே ஜாதக நோட்டை வாங்கி மூடிட்டு எந்திரிச்சு வந்துடுங்க, அவருக்கு ஜோசியம் தெரியாது. கண்டிப்பாக. ராகு தசை யாருக்கு நல்லது செய்யும்? 18 வருஷம். தசா அமைப்புகள் அப்படிங்கிறதுல பருவம் ரொம்ப பெரிய முக்கியன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ராகு ஒரு போகக்காரகன். ராகு எல்லாத்தையும் கொடுப்பார். போகம்ன்றா எல்லா வகையிலையும் வச்சுக்கலாம், ஈவன் செக்ஸ். ஒரு ராகு காசை கொடுக்குறார். ஒரு மனுஷனுக்கு பணம் வந்தால் என்ன பண்ணுறான்? அடுத்து அனுபவிக்க பார்க்கலாம், உல்லாசம்னு வச்சுக்கலாம். எல்லாம் வீடு அனுபவிக்க பார்க்குறான், கார் அனுபவிக்க பார்க்குறான், மண் அனுபவிக்க பார்க்குறான், பெண் அனுபவிக்க பார்க்குறான், பொண்ணு அனுபவிக்க பார்க்குறான். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் உல்லாசம் போன்ற அமைப்புகள், போக அமைப்புகள்லாம் கிடைக்குது இல்லையா? அப்போ ராகு போகக்காரகன். வந்த உடனே காசை கொடுப்பார், பின்னாடியே போகத்தை கொடுப்பார். அப்போ போகத்தை அனுபவிக்கக்கூடிய வயசு என்ன? 20+ வச்சுக்கலாமா? ஒரு 25+ வச்சுக்கலாமா? நம்ம சாஸ்திரங்கள் 28+ சொல்லுது. அப்போ போகத்தை உடலும் மனமும் அனுபவிக்க, மனமும் அதாவது இந்த போகத்தை அனுபவிக்கலாம், இது கூடும் இது கூடாது என்கின்ற தெளிவுகள் வரக்கூடிய 28 வயசுக்கு மேலே ராகுதசை வந்தால் நல்லது. சிறு வயதில் வந்தால் செய்யாது. 5 வயசில் ஒருத்தருக்கு இவ்வளவும் சூப்பராக இருக்குது, இவ்வளவும் சூப்பராக இருக்குது, எல்லாமே ராகு இப்போ நான் சொன்ன விதிகளோடு இருக்குது. 5 வயசில் அந்த ராகு தசை வராது, நல்லது செய்யாது. எப்படி செய்யும்? செய்யாது. பிறக்கும் குழந்தைகளுக்கு அவ்வளோ பெருசாக அதற்கான பொதுவாகவே ராகு தசையில் பிறந்தா குழந்தை விளையாட்டில் ஆயிடும். குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன இன்ட்ரெஸ்ட்டு? கையில் ஃபோனை கொடுத்தீங்கன்னா கேம் ஆடும், டிவியில் அந்த என்னமோ PS5 ப்ளே ஸ்டேஷனு அதை இப்படி போட்டிங்கன்னா என் குழந்தைகள் அப்படி தான் விளையாண்டுட்டு இருக்கு. அதுதான் அந்த வயதிற்கு என்ன ஆர்வமோ. 28 வயது வாலிபன் வந்து PS ஸ்டேஷனை ஆட மாட்டார். ஆனால் அவர் குழந்தை 5 வயசு 10 வயசு குழந்தை அதை விளையாடுது. அப்போ அந்த வயதிற்கு என்ன தேவையோ அதை ராகு தருவார். இப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் ராகு திசை நடக்கக்கூடிய குழந்தைகள் விளையாட்டில் ஆர்வமாக, கேம்ஸ் மாதிரியான விளையாட்டுகளில் ஆர்வமாக, இந்த மாதிரியான படிப்பை தவிர்த்து படிக்காமல், குழந்தையில வந்து எல்லாருமே படிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே படிக்கிறதும் இல்லை. அப்போ ராகு திசை சிறு வயதில் வரக்கூடாது. அது எவ்வளவு யோகமாக இருந்தாலும் வரக்கூடாது. ஓரளவுக்கு யோகமாக இருக்கும்போது பின்னாடி குருதசை நல்ல பலன்களை கொடுக்கறதா இருந்தா, நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் கெட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக. அதன் அடிப்படையில் லாட்டரல் திங்கிங், அஸ்ட்ராலஜி இஸ் த லாட்டரல் திங்கிங். ஒரு நிலையில் எல்லாத்தையும் கணிக்கிறது, எல்லா பருவத்தையும் கணிக்கிறது. இவன் குருதசை நல்லா இருக்குது, அப்போ ராகுதசை அவனை கெடுக்காதுன்னு அர்த்தம். இப்போ யாருமே ஃபீனிக்ஸ் பறவை இல்லை. குருதசை ராகுதசையோட கடைசி நாள் உங்களை வந்து ஃபீனிக்ஸ் இதாக பிளாட்பாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி குருதசையோட ஆரம்ப நாளில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிட முடியாது.
எல்லாமே படிப்படியாகத்தான் நடக்கும். அப்போ அதுக்கான அந்த pace லாட்டரல் வராது. திங்கிங் அடிப்படையில் நீங்கள் குருதசை அடுத்து எப்படி இருக்கும், இதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன். ஏன்னா இதை ஒரு முக்கியமான சூட்சுமமாக கூட என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா 2 சுவர்களுடைய தசைக்கு முன்னாடி வரக்கூடியவர்கள் 2 பாவர்கள் ராகு கேதுக்கள். Correct. சுக்கிரதசைக்கு முன்னாடி கேது தசை வரும், குருதசைக்கு முன்னாடி ராகு தசை ராகு வரும். திசை. அதோட சூட்சுமே தான். இதை நான் நிறைய என்னுடைய நூல்கள்லாம் இதை எழுதியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ராகு தசை ஒருத்தருக்கு நல்லது செய்யணும். ஒரு குறிப்பிட்ட நல்ல பருவத்தில் வரணும். ஒரு 28 வயசு 30 வயசுக்கு மேலே ராகு தசை வந்தால் அவருக்கு நல்லா இருக்கும்னா, நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். பேசிக்காக அந்த சுபத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்க சொன்ன இடங்கள்ல குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கும்போது கேந்திர சுபத்துவமா கோணாதிபதிகளோடு இருக்கும்போது குரு சுக்கிர தொடர்புகளோடு இருந்தால் 28 வயதிற்கு பிறகு போகத்தையும் தந்து அந்த போகத்தை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு செல்வ வளங்கள், அந்த வளங்கள், இந்த வளங்கள், அது காசு பணம் எல்லாத்தையும் கொடுத்து ஆலம்பு, அந்த காலத்து நூல்கள் எழுதின மாதிரி 1000 யானை 10,000 குதிரை, அவள் ஆலம்பு இலம்பு அப்படின்னு யானை குதிரையோட இருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் பருவத்தில் வர வேண்டும். சிறு வயதில் ராகுதசை வர்றது நல்லது அல்ல. குழந்தைகளை டைவர்ட் பண்ணும், படிக்க விடாமல் செய்யும், போகத்தை செய்யும். அதையும் 10 பருவத்தில் வரக்கூடிய ராகுதசை கெடுதலை செய்யும். 10 பருவம்ன்றது நமக்கு 2 கட்டாம் பருவம். ஆமா, அந்த 15 16 வயசுல ஆமா வரக்கூடிய விஷயங்கள். ஆமா ஒரு பருவ பெண்ணுக்கு Teenage. அந்த டீனேஜ் 13 வயதில் உடல் மாற்றங்கள், மன மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அரும்பு மீசை முளைக்கிற வயசுல அப்பதான் அந்த எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு வரக்கூடியது. அப்ப அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய எங்கே ஒரு பெண் தப்பு பண்றார். நான் இதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்துட்டோம்னா மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு தான் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் காலம்னு கூட எடுத்துக்கலாம். எங்களுக்கு முந்தின தலைமுறையில் பெண் படிக்க வெளியே வரல. ஆனால் இன்னைக்கு பெண் படிக்க வெளியே வரல, வேலைக்கு வெளியில் போகிறா, வெளியூர் போகிறா, வெளிநாடு போகிறா, வெளிமாநிலம் போகிறா. தனியாக பெண்ணை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் மடியில் நெருப்பு கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ராகு தான் தைரியமாக தப்பு பண்ண வைக்கிறவர். அட்டமாதிபதியோடு 6ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து சுக்கிர தொடர்புகளில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பெண்ணை ஒரு ஆணும் பெண்ணு இதில் வித்தியாசம் கிடையாது. தப்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றுதான். 6ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து சுக்கிர வீடுகளின் தொடர்புகளில் ரிஷப துலாம் மற்றும் சுக்கிர வீடுகளுடைய தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு ராகு கண்டிப்பாக பெற்றோர்களை விட்டு ஒரு ஆணையோ பெண்ணையோ தனியே நகர்த்தி தப்பு பண்ண வைப்பார் பருவ வயதில். இப்போ கேட்கறதுக்கு சகிக்காத ஒரு விஷயம் வருது. அதாவது லிவிங் டுகெதர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ராகு தான் காரணம். ராகுவுடைய இன்னொரு ஃபேஸ் இது. ஸ்வீட் ராஸ்கல்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு ஃபேஸ் இது. ஒருத்தர் பெங்களூரில் வேலை செய்ய போகிறார், ஒருத்தர் அமெரிக்காவில் வேலை செய்கிறார். ஒருத்தர் தெரியலையா அவங்க பிள்ளைங்க லிவிங் டுகெதர்ல வாழறாங்கன்னே தெரியவே தெரியாது. அங்கே என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன தெரியும்? லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க. ராகு எத்தனையோ பிளானட். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அது வேண்டாம், அது பர்சனல் அனுபவங்கள் வேண்டாம், பார்த்தோம்னே சொல்லுவேன். அது இந்த ராகு, ஏன்னா சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த ராகு காமத்தை அறிமுகப்படுத்தி ஆகணும். அப்போ அந்த ராகு நல்ல தப்பையும் பண்ண வச்சிருவாரு, மாட்டிக்காமே இருக்க வைப்பாரு. அப்படி 2 விதத்துலையும் அதானே ஸ்வீட் ராஸ்கல்னு சொன்னனே. தப்பையும் பண்ண வச்சிருவாரு, மாட்டிக்காம இருக்க வைப்பார். நல்ல பிளான். ராகு நீங்கள் தப்பு பண்ணவங்க எல்லாம் மாற்றதே இல்லை. நீங்கள் தப்பு பண்ணாதவர்களும் குற்றத்தை தண்டனை அனுபவிக்கிறாங்க, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்காமல் தப்பிச்சிடுறாங்க. ஒரு சுப ராகு தாராளமான தவறுகளை செஞ்சு தாராளமான தவறுகளை செய்ய வச்சு மாட்டிக்காமல் இருக்க வைப்பார். ராகு இஸ் த ஸ்வீட் ராஸ்கல். எல்லாத்தையும் மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு முறையற்ற வகையில் அனுபவிக்க வைப்பார். ஆனால் நீங்கள் மாட்டிக்க விட மாட்டார். இப்போ நான் ஒரு சொன்னேன் பாருங்க, 6 8 சர வீடுகளில் இருக்கிறார் ராகு. அந்த சர வீடுகள் சுக்கிரனோடு சம்பந்தப்படுகிறது. அதாவது ரிஷபதுலாம் வீடுகளாக இருக்கிறது, அல்லது சுக்கிரனோடு சம்பந்தப்படுது, அல்லது 7ஆம் அதிபதியோடு சம்பந்தப்படுகிறது, அல்லது 3 12 காமத்திற்கு 7 3 12 அதிபதிகள் இது அமைப்பு. காம வீடுகளோடு தொடர்பு கொள்ளுகிறார். பருவ வயதில் வருகிறார். 20 வயசில் அந்த பொண்ணை ஃபாரினுக்கு அனுப்புகிறார், அந்த பொண்ணை பெங்களூருக்கு அனுப்புகிறார். அந்த பொண்ணை இந்த அம்மா திருநெல்வேலியில் இருக்கிறாங்க அம்மா அப்பாவும். அந்த அம்மா தனியாக ஒரு இடத்துல பிஜியில் இருக்கிறேன் அல்லது இதில் இருக்கிறேன், ஹாஸ்டலில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லிவிங் டுகெதரில் இருக்குது. என்ன தெரியும் உங்களுக்கு? எதை கண்டுபிடிக்க முடியும் நவநாகரிக உலகத்தில்? அதனால தான் நான் ஸ்வீட் ராஸ்கல்னு சொன்னேன். அருமை அருமை. இறுதியாக குருஜி, இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் வருது இல்லையா, மக்களுக்கு இருக்கிற ஒரு குழப்பம் என்னன்னா எல்லா ராசிக்கும் பலன்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது எல்லோருக்கும் வருமா, இல்ல அவங்களுக்கான யாருக்கெல்லாம் அந்த தசை நடக்குதோ அவங்களுக்கு தான் அதோட எல்லா ராசி பலனும் ஹம்பக்கு தான். நான் பேசுகிற ராசி பலன் உள்பட பொதுவான ராசி பலன்கள். நீங்கள் ராகு கேது பயிற்சின்னு வர வேண்டாம். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, பெயர்ச்சிகளில் அட்டமத்து சனி, ஜென்ம சனி, அந்த 7.5 சனி, இதுதான் பாதிக்கும்.
என்னுடைய ராசி பலன்களில் பார்த்தீங்கன்னா நான் கும்பராசியும் கடகராசியும் அடிக்கடி சொல்லுவேன். கும்பராசி கடகராசி மட்டும் வியூஸ் பயங்கரமாக போகும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ராகு கேது பயிற்சிகள் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. உண்மையில் சொல்லப்போனால் நான் இதை அடிக்கடி சொல்கிற மாதிரி, அதாவது ஒரு நிலையில் ஜோதிடத்தை தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், பிறந்த ஜாதகம்ன்றது மாறவே மாறாதது. இட்ஸ் ஃபிக்ஸட். உங்கள் பிறந்த ஜாதகம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த ஃபோட்டோ அதுதான் பிறந்த ஜாதகம். ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு வானத்தில் இருக்கிற கிரகங்களை நிலையாக நிற்க வச்சு ஜாதகமாக வச்சுக்கிறோம். அப்போ மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களும் நானும் பேசிக்கிட்டு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்குது மேலே கோட்சாரம். இந்த கிரக பயிற்சி சந்திரன் மாறிக்கொண்டே இருக்கிறார். எல்லா கிரகங்களும் கோடானு கோடி மைல் ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கு. மாறிக்கொண்டே இருக்கின்ற கோட்சாரத்தையும் இணைச்சு சொல்லப்படுறதான் பலன். இதுக்குத்தான் இந்த ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் யூஸ் ஆகுமே தவிர, தனியாக ராகுகேது பயிற்சி உனக்கு மேஷராசி இன்னைக்கு 12ல் ராகு இருக்குது இப்படி இருக்குன்னா அது நல்லது இல்லைங்க. அது நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் பொதுஜன நிர்பந்தம். நான் இன்னைக்கு சன் டிவியில் பேசுகிறேன், ராசி பலன் தான் பேசுகிறேன். எனக்கு ஊடக நிர்பந்தம் இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறது எல்லாமே ஒத்து போகும்னு நான் சொல்ல முடியாது. நானும் தப்பு பண்ணுறது தான். ஆனால் வெகுஜன நிர்பந்தத்தின் அடிப்படையில் என் சேனல்லே பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல்லே ராசி பலன் சொல்ல கேட்டு வரக்கூடிய கமெண்ட்டு தான் அதிகம். அப்போ வெகுஜன ஊடகத்தின் நிர்பந்தத்தில் தான் சில ராசி பயிற்சி இந்த பலன்கள்லாம் வருது. கிரகப்பயிற்சிகளில் சனி பயிற்சி கண்டிப்பாக தாக்கத்தை செய்யும். ஏன்னா ராசியை அதிகமாக இருளாக்கக்கூடிய கிரகம் சனி. ராகு கேது பயிற்சி 2ஆம் நிலையாக பண்ணும். ஜன்மராகு வந்தால் அப்படி. அதற்காக நீங்கள் பிறந்த ஜாதக அமைப்புகளையும் பார்த்தோம். அஷ்டம சனியில் எல்லாரும் கஷ்டப்படுறதில்ல. நல்ல தசாபக்திகள் இருந்தால் நல்லா வர்றாங்க. அதனால் பெயர்ச்சிகள் என்று பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20-30% பொருந்தும்னு சொல்லலாம். ஜென்மச்சனி அஷ்டமச்சனி 80-90% பொருந்தும்னு சொல்லலாம். ஆகவே பெயர்ச்சி பலன்கள் என்பது நான் சொல்வதாக இருந்தாலும் நான் சொல்றது உள்பட பொதுவானவை. ராகு திசையை பற்றி ஒரு அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி குருஜி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.